20 சர்வே வந்து 3 கட்சிக்கு குஷி பண்ணி விட்டாங்க. டிவிகேக்கு வந்துருச்சுன்னாங்க. இதுல பயந்து இருக்குது டிஎம்கே, பயப்படுறாங்க. டிஎம்கேல இருந்து சில டிவிகே ஆளுகள் எல்லாம் எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையில திமுக அமைச்சரவை கூடி இருக்குது. சில முக்கிய கோப்புகள், சில முக்கிய ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டருக்கு தான் எடுத்துட்டு போறாங்க, கொளுத்தி விட்டாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கலாம் கேள்விப்படுறேன். சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக கொஞ்சம் கலக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. திமுகவுக்கு தெரியும் தோட்டு போட போறோம்னு. அதனாலதான் இத்தனை கலைபரம் நடந்துட்டு இருக்கு. திமுக வந்து மிக ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருக்குங்க, பரிதாபமான நிலைமையில இருக்கு. இப்ப இந்த எக்ஸிட் போல் வந்து யார ரொம்ப கலக்கப்படுத்திருக்கு, யார குஷி ஆக்கிருக்கு சார்? டிவிக்கே குஷி ஆக்கிறது, டிஎம்கேக்கு வயிற்றுல வந்து என்ன சொல்றது புலி கரைச்சிருக்குது. எக்ஸிட் போல்னு ஒரு கம்பெனி நடக்குது, கருத்த திட்டங்கள் 20 கம்பெனி பண்ணிருக்காங்க. 20ல 2 பேர் ஏடிஎம்கே வரும், டிவிக்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. 5-6 பேர் ஏடிஎம்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. 10 பேர் டிஎம்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வியாபாரம் தானே தவிர எக்ஸாக்ட் போல் வந்து தெரியலீங்களே. எப்படி ஒன்னாலும் இப்ப விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு சொன்னது தப்பே கிடையாது. அவருடைய தொழில் அவர் செஞ்சிருக்காரு. நாளைக்கு தப்பா போனா அவர் சாரி சொல்லுவாரு, இல்ல ரைட்டா போனா அவருக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க. இதே இந்தியா டுடே தான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வருவான்னு 2 மாசம் முன்னாடி சொன்னாங்க. முதல்ல கூட்டம் வருதான்னு பாப்போம் அப்படின்னாங்க விஜய் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கூட்டம் ஓட்டா மாறுமா பாப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5% வாக்கு வாங்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் 15% வாங்குறான்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஆட்சியை கொடுப்பாரான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குரோத் நீங்க முதல்ல இருந்து நீங்க விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய பார்வையில இருந்து கேட்கிறேன், இந்த குரோத் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? திமுகவினுடைய அமுக்க விஜய் பெருசாயிட்டு வராங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கரூர் விஷயத்து நடக்காத இருந்ததுன்னு வச்சுங்க, இவருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்தே இருக்காதுங்க. விஜய் சாதாரணமா போயிருப்பார். விஜய் அவர்களுக்கு எதிராக வைக்கிற கேள்வி, இப்ப வைக்கிற கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். 120 வேட்பாளர் கூட சந்திக்காத விஜய் எப்படி 120 இடத்துல ஜெயிக்க முடியும் கேக்குறாங்களே. எம்ஜிஆர் இருந்த போது மொபைல் போன் கிடையாதுங்க. இப்ப விஜய்க்கு மொபைல் போன் இருக்கு. விஜயகாந்த் இருந்த போது கூட போன் கிடையாது. விஜய் வந்துட்ட அப்புறம் வந்துடுச்சு. இந்த மொபைல் போன்னால வீட்டுல உட்காந்துட்டு நீங்க 500 வாக்கு சேர்க்கலாம். எம்ஜிஆர் எப்படிங்க 8 மாசத்துல சீஃப் மினிஸ்டர் ஆனார். என்டிஆர் எப்படிங்க ஆனாரு? விஜய் எங்க ஆகக்கூடாது, திமுக தான் வரணுமாங்க. தமிழகத்தில் ஒரு விஜயோடைய வாக்கு எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு சைசபிள் ஓட்டு எடுப்பாரு. எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் நடுவா இருப்பான்னு கேட்டீங்கன்னா 3வது வருவாங்க. எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் 3வது விஜய் வந்துருவாங்க. நடுவில் வராரோ இல்லையோ. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ டெல்லியே தமிழ்நாட உத்து நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கு. 20 சர்வே வந்து 3 கட்சிக்கு குஷி பண்ணி விட்டாங்க. டிவிகேக்கு வந்துருச்சுன்னாங்க. இதுல பயந்து இருக்குது டிஎம்கே, பயப்படுறாங்க. டிஎம்கேல இருந்து சில டிவிகே ஆளுகள் எல்லாம் எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்க இங்கிலீஷ் டெலிவிஷன்ல நான் இப்பதான் இருந்தேன். அவர் சரவணங்கிற டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு, டிவிகேல இருந்து ஒண்ணுமே வராது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அதிமுக வராது, நாங்க டிஎம்கே 190 சீட் ஜெயிக்குங்கிறாரு. ஏன் முதல்ல 200 சொல்லியிருந்தாரு ஸ்டாலின், ஏன் 10 குறைச்சிட்டா தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டிவிகேக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஏடிஎம்கேக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஜேவிசி போல் வந்து டைம்ஸ் நவுல சொன்னாங்க கம்ஃபர்டபுளா என்டிஏ ஃபார்ம் பண்ண போகுதுன்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டாங்க. இது நடுவுல இன்னைக்கு காலையில திமுக அமைச்சரவை கூடி இருக்குது. சில முக்கிய கோப்புகள், சில முக்கிய ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டருக்கு தான் எடுத்துட்டு போறாங்க, கொளுத்தி விட்டாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கலாம் கேள்விப்படுறேன். சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக கொஞ்சம் கலக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இப்ப இந்த எக்ஸிட் போல் வந்து யார ரொம்ப கலக்கப்படுத்திருக்கு, யார குஷி ஆக்கிருக்கு சார்? டிவிக்கே குஷி ஆக்கிறது, டிஎம்கேக்கு வயிற்றுல வந்து என்ன சொல்றது புலி கரைச்சிருக்குது. அதுல வந்து எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாருமே சமமா இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களே திமுக காரவங்க. நாங்க தான் மெஜாரிட்டி 183, 193, 200ங்கிறாங்க. அது நடுவில் ஏன் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு புதுசா ஒரு காலையை பாட்டி விட்டாங்க, எங்களுக்கு வந்து பதவி வேணும், மந்திரி சபை வேணும், எங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணும் அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. காங்கிரஸ் வந்து டிஎம்கேல இருந்து வெளில போயிடுங்க. அது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி டிவிகேவோட தான் காங்கிரஸ் போகுதுங்க 2029. அதுக்கு இப்ப ஆரம்பிச்சுறாங்க. 10 தேதியிலே அவங்க எல்லாம் வெளில வந்துடுவாங்க. ராகுல் காந்தி வராதுன்றது காரணம் அதுதானுங்க. பொதுமக்கள் திமுக அரசை விரும்பவில்லை.
திமுக அரசு மீண்டும் வராது. அதுதாங்க. ஏன்னா சப்போஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தா கூட உங்களுக்கு மேண்டேட் வந்து பொதுமக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு வந்து திமுகக்கு எதிரான தீர்ப்பு தானுங்க. எப்படிங்க திருப்பி திமுக ஆட்சிக்கு வர முடியும்? போல்ஸ் இப்ப கவர்னருடைய முக்கியம் தான். இப்ப தொங்கு சபைன்னு சொல்றாங்க. தொங்கு சபை எப்படி ஒரு தமிழ்நாட்டுல? அதை தவிர சொல்றாங்க ரிசார்ட் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு. பஞ்சாப் மாதிரி, உத்தரப்பிரதேஷ் மாதிரி, ஹரியானா மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் பெங்களூருக்கோ இல்ல பாம்பேக்கோ எடுத்துட்டு போயிட்டு போறாரு டிவிக்கேன்னு. இதெல்லாம் பொய்ங்க. அதெல்லாம் இந்த எக்ஸிட் போல் கம்பெனிகள் இவங்க எல்லாம் நம்பகத்தன்மையோட தான் செயல்படுறாங்களா? அண்ட் முக்கியமா வந்து இங்க வந்து ஆரம்பத்துல வந்து முழுக்க திமுக தான் அப்படிங்கிற ஒரு பார்வையோட போனாங்க. டு தி எண்ட் வந்து இந்தியா டுடே உள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து இங்க மொத்தமா அப்படியே ஆட்டமே மாறுது. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இதே இந்தியா டுடே தான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வருவான்னு 2 மாசம் முன்னாடி சொன்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எல்லா டெல்லி தொலைக்காட்சியை கூப்பிட்டு சென்னையில வந்து கருத்தரங்க வச்சாங்க. டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக், அப்புறமா வந்து இந்தியா டுடே, CNN, IBN இவங்கெல்லாம் வந்தாங்க. எல்லாரும் வந்து திமுகவுக்கு ஜாலரா அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ எக்ஸிட் போல் வரும்போது, தேர்தல் முடிஞ்சு வரும்போது, எக்ஸிட் போல் வரும்போது எல்லாம் டிஎம்கே திட்டானுவ. யாருமே டிஎம்கே முழு மார்க் தரல. ஒண்ணு ஏடிஎம்கேக்கு வருங்கிறாங்க, இல்ல டிவிகேக்கு சைசிபிள் வருங்கிறாங்க. நிறைய பேர் சொல்றது தொங்கு சபை. என்ன பொறுத்து மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பாக்குறாங்க எல்லாத்தையும். ஓகே, நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தீங்க இங்க ஒரு தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு. இந்த எக்ஸிட் போல் வெளியிடுற கம்பெனிகள்ல ஒரு கம்பெனி அது தொங்கு சட்டசபை வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி ரொம்ப கிளியரா சொல்லிருந்தேன். தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்பு எவ்வளவு சார் இருக்கு? தொங்கு சட்டசபை இப்ப எல்லாருமே 80 வந்துச்சுன்னா தொங்கு சட்டசபை வந்தாகணும். எல்லாமே 80 வந்துட்டீங்கன்னா ஒரு சைடுல ஒருத்தர் சப்போர்ட் இல்லாத பண்ண முடியாதுங்களே. ஸோ அதனால தொங்கு சபைக்கெல்லாம் ரொம்ப ஃபார் ரீச்சிங்கா வந்துருங்க. முன்னூறு கட்சியில இருந்து விலைக்கு வாங்குறது, இந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது, அந்த கட்சியை உடைக்கிறதுலாம் இருக்க சான்ஸ் இல்லைன்னு எனக்கு நினைக்கிறேங்க. உண்மையில இந்த எக்ஸிட் போல் திமுகவுக்கு கலக்கம் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? வயிற்று வலி வந்திருக்குதுங்க. தொங்கு சட்டசபை இல்லங்க மேண்டேட் வந்து பிரேக் ஆனாதான். இப்போ திமுகவுக்கு வந்து பயந்து இருக்காங்க. இன்னைக்கு மந்திரி சபை கூட்டம் வச்சாரு காலையில மு.க. ஸ்டாலின். என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. இப்ப டிவிகேக்கு வந்து 120 சீட்டு ஒன்னும் அவங்களுக்கு கம்மியா தானே இருக்கிறாங்க. அதாவது டிஎம்கேல இருந்து எடுக்கலாமா, டிஎம்கே அதிகமா இருந்ததுன்னா டிவிகேல இருந்து எடுக்கலாமான்னு ஒரு மீதி கட்சியில இருந்து எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்பு. இது வந்து ஏடிஎம்கே பண்ண இதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் வெறுமே 2 நாள் கதை ஓட்டி ஆகணும். சினிமா ஓடுற மாதிரி ஓடுது, அவ்வளவுதான். ஜனங்க ஏற்கனவே போட்டு பாக்ஸ்ல வச்சாச்சு. 3 கட்சி குஷி பண்ணிட்டாங்க. 3 பேரும் இன்னும் 2 பேர் மேல கோவப்பட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிஎம்கே எல்லாரும் சொல்லுது டிஎம்கே வந்து சில எல்லா டிஎம்கே வந்துடும் சொல்றாங்க ஒரு செக்ஷன். இன்னொரு பேர் வந்து விஜய் வந்துடுவாரு 2 பேர் தான் சொல்றாங்க. ஏடிஎம்கே வரும் 2 பேர் தான் சொல்றாங்க. ஆக மொத்தம் எல்லாருக்குமே குஷி பண்ணி விட்டதுனால ஏடிஎம்கே மீதி 2 பேரை சஸ்பெக்ட் பண்றாங்க. மீதி 2 பேரை சஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 4ஆம் தேதி சாயங்காலம் தான் ஒரு கிளியர் கட்டா வருங்க. இதை விட வரவிடாது. ஓகே சார், முதல்ல கூட்டம் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னாங்க விஜய் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கூட்டம் ஓட்டா மாறுமா பார்ப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5% வாக்கு வாங்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் 15% வாங்குறான்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிப்பாரான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குரோத் நீங்க முதல்ல இருந்து நீங்க விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய பார்வையில இருந்து கேட்கிறேன், இந்த குரோத் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? திமுகவினுடைய அமுக்க விஜய் பெருசாயிட்டு வராங்க. 3 விஷயத்துல அமைக்கினாங்க சார். ஒண்ணு கரூர் எமோஷனலா 41 பேரை பலி பண்ணாங்க. அத கடைசி மீட்டிங்ல விஜய் கூட சொல்லியிருக்காரு, செந்தில் பாலாய் தான் என்ன அமைக்கினாங்க அப்படின்னு. அதனால வளர்ந்தாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கரூர் விஷயத்தை நடக்காத இருந்ததுன்னு வச்சுங்க, இவருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்தே இருக்காதுங்க. விஜய் சாதாரணமா போயிருப்பாரு. இப்ப பாருங்க, மதுரையில இறங்கி காரைக்குடிக்கு போனாரு 100 கிலோமீட்டர். அந்த 100 கிலோமீட்டர் முழுக்க ஒரு 20 கான்ஸ்டிட்யூன்சி பார்த்துட்டு வந்துட்டாரு அவர். எல்லாம் கும்பல். அந்த கும்பல் வந்து அனுதாப அலையா மாறிடுச்சு. போதாத வரைக்கும் ஜனநாயகனுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க டிஎம்கே அவனை ஸ்பாயில் பண்ண பார்த்தாங்க. பிஜேபிங்கிறாங்க டிஎம்கே. அதே சமயத்துல சங்கீதா, இந்த 3 பேரையும் வச்சுட்டு எங்க ஒன்னே ஒண்ணு எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும். அதை வந்து பெரிய வெப்சைட் பண்ணிட்டு இவங்க குடும்பத்துல இல்லைங்களா, திமுக குடும்பத்துல. அதே பழனிவேல் தியாகராஜன் தானே சொன்னாரு, உதயநிதிக்கும் சபரீஷனுக்கும் 30,000 கோடி இருக்குதுன்னு. அது அவங்க குடும்பத்துல இருக்குதுன்னு. அது காதல் மோதல் இல்லையே, ரொமான்ஸ் இல்லையே தவிர பைனான்சியலா சொன்ன. ஆக மொத்தம் கரூர், சங்கீதா, ஜனநாயகன் 3த்தையும் விஜய் நெருக்கு பார்த்தாங்க. ஏடிஎம்கே நெருக்கு பார்த்தாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி வைகோ உடைச்சாங்க. வைகோ உடைச்சிட்டு மல்லை சத்யாவை தனியா வச்சுட்டு அவர் ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு அதையும் சேர்த்துனாங்க.
இப்போ இவங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து நிறைய பேர் சீட் கொடுக்கவே இல்லை. அந்த கட்சி என்ன ஆகுமோ தெரியல. அப்புறம் மத்த சிபிஐ சிபிஎம் 2 பேருக்கு குறைச்சி சீட் கொடுத்து பிரேமலதாவை எடுத்துருந்தாங்க. ஆக மொத்தம் திமுக செய்தது மாபெரும் ஒரு கலைபரம் சன்னிட்டாங்களே தவிர, அரசியல்ல ஒரு அவியல் பண்ணாங்களே தவிர திமுகவுக்கு தெரியும் போட்டு போட போறோம்னு. அதனாலதான் இத்தனை கலைபரம் நடந்துட்டு இருக்கு. போஸ்ட் போல் அலையன்ஸ், ப்ரீ போல் அலையன்ஸ் வச்சுனா கூட திமுக வந்து மிக ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருக்குங்க, பரிதாபமான நிலைமையில இருக்கு. ஓகே சார், இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனியுடைய இந்த ஹிஸ்டரி என்ன? இவங்க இது வரைக்கும் வரலாறுல இந்தியன் ஹிஸ்டரியில எக்ஸிட் போல் பத்தி இவங்க சொன்ன விஷயங்கள் எவ்வளவு சரியா இருந்திருக்கு? இந்த தடவை 2026 எலெக்ஷன்ல அவங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது பாருங்க, ஒண்ணு அதே ஆக்சிஸ் இந்தியா வெஸ்ட் பெங்கால பண்ணவே இல்லைங்க எக்ஸிட் போல். அந்த பிரதீப் குப்தாங்கிற எனக்கு நல்லா தெரியுங்க. அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல எந்த வாக்காளர்களும் நான் எதுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேன்ட்டு 60% சொன்னாங்கன்ட்டு அது பண்ணவே இல்லை. அந்த எக்ஸிட் போல் பண்ணவே இல்லை. தமிழ்நாட்டை வந்து விஜய்க்கு எப்படி சொல்லியிருப்பாங்க? சொல்லியிருக்கான்னு வச்சுக்கிடுங்க, எல்லாம் சொல்லிட்டேன்னு. இப்போ ஓட்டு போட்ட விஜய்க்கு ஓட்டு போட்ட வந்து திமுகன்னு சொல்லுவோம், திமுகவுக்கு ஓட்டு போட்ட வந்து ஏடிஎம்கே. இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு பட்சத்துல எப்படி அதை ஆக்சஸ் பண்ணாங்க தெரியல. அவர் ஒரு தொழில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பல 1000 லட்சம் கூட, அதாவது 5-6 லட்சம் 20 லட்சம் பேரை கூட்டு பார்த்துட்டு பணத்தை செலவச்சுட்டு அது ஒரு கம்பெனி வச்சு பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் போல்னு ஒரு கம்பெனி நடக்குது. அதுக்காக கருத்த திட்டங்கள் 20 கம்பெனி பண்ணியிருக்காங்க. 20ல 2 பேர் ஏடிஎம்கே வரும், டிவிகே வரும்னு சொல்லியிருக்காங்க. 5-6 பேர் ஏடிஎம்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. 10 பேர் டிஎம்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வியாபாரம் தானே தவிர எக்ஸாக்ட் போல் வந்து தெரியலீங்களே. அது ஒண்ணு. 2வது 2024ல நரேந்திர மோடி வருவார்னு இதே பிரதீப் குப்தா சொன்னாரு. கடைசியில் இதே பிரதீப் குப்தா தவறுன்ட்டு அழுதாரு டெலிவிஷன்ல, நான் பண்ணது தப்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த டிவி கேட்க அழுவாரா இல்ல சிரிப்பாரா தெரியல. சார் இவ்வளவு ஒரு கான்பிடன்ட், மத்தவங்க எல்லாருமே வந்து இந்த நம்பர்ஸ்க்கு டோட்டல் ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இப்படி ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, இதனால அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படுவாங்க, கேள்விக்குள்ளாக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எங்க ஒண்ணு வாக்கெடுப்பு நடக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பதில் வரும்போது அதை எப்படி மறுக்க முடியும்? அவங்க சொல்றது தொழில் செய்யறாங்க. அவங்க கையில எந்த பண்ணிக்கு ஏது பண்ணி பிராமின் 9% ஓட்டு இருக்குன்னு எழுதியிருக்காரு. அதுல அது தப்பு. பிராமின்ல 3% தான் இருக்குது. அதுக்கு நாம் தமிழர் கட்சி 6 பேர் கொடுத்துருக்காங்க. தமிழ் வெற்றி கழகத்துல இந்த 2 பேருக்கு பிராமின் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அதுலேருந்து தான் நான் நினைக்கிறேங்க தம்பி. ஓகே சார், தொடர்ந்து இங்க வந்து பெரிய அளவுல பணம்ங்கிறது வந்து இந்த எக்ஸிட் போல் விஷயத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பா சபரீசன் அவர்கள் வந்து பொருட்செலவு அதிகமா பண்ணி இந்த எக்ஸிட் போல் வந்து தங்களுக்கு சாதகமா பேசுமாறு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வெளில வருது. உண்மைதானா அது? உண்மையோ பொய்யோ நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். கடந்த 5 வருடங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான தொலைக்காட்சிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50% ஆஃப் யூடியூப், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த திமுகவை சப்போர்ட் பண்ண ஆளுங்கள், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக மு.க. ஸ்டாலின் துதி தானே பாடிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒழிஞ்சிருவாரு, ஓ பன்னீர்செல்வம் வரமாட்டாரு, நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, எல்லாரும் ஒழிக, ரசோரியோ ஒழிக, பாயிண்ட் ஆஃப் வியூ ஒழிக, ராஜகோபால் ஒழிக, இவங்க தான் வாழணும். அதுதான் தொடர்ச்சியா வந்திருக்கு. இப்போ அந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பார்கள் கூட தமிழ்நாடு இருக்கக்கூடிய கருத்தை தான் பிரதிபலிக்கிறார்கள் என்ன நிச்சயம் இல்லவே இல்லையே. என்னை பொறுத்து மட்டும் கிரவுண்ட் லெவல்ல திமுகவுக்கு எதிராக நிறைய அலை வீசுது. எப்படிங்க திமுக வந்துடும் சொல்றது? இந்த புதிய தலைமுறை, நம்ம நியூஸ் 18, தினத்தந்தி, இந்த தொலைக்காட்சிகள் மூலமாக திமுக திமுக திமுகன்னு தினம் அதுதான் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. நல்லா சொன்னாரு, பொம்மை முதலமைச்சர். அதை நான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய முதலமைச்சர் அவர். எதிர்கட்சி தலைவர்னா சொல்லலாமே தவிர நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொல்றதுனால தான் நார்த் இந்தியால இருந்து வரக்கூடிய சில இந்த சர்வே பண்றவங்க எல்லாம் அவங்களுக்கு கருத்து மாறுபடுகிறது என்று தான் எனக்கு கருத்து. அது அவங்க எப்படி வேணாலும் இப்ப விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு சொன்னது தப்பே கிடையாது. அவருடைய தொழில் அவர் செஞ்சிருக்காரு. நாளைக்கு தப்பா போனா அவர் சாரி சொல்லுவாரு, இல்ல ரைட்டா போனா அவருக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க. அதே மாதிரி திமுகவுக்கு சர்வே பண்ணியிருக்க கம்பெனியெல்லாம் பல லட்சம் கணக்கான போட்டி ஒரு 500-100 பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா ஏமாத்த முடியாது. நீங்க வந்து தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா ஒரு சில இடங்கள்ல பேசியிருக்கீங்க. இப்பவும் அந்த ஒரு உங்களுக்கு விஜய் மேல ஒரு கிரேசினஸ் இருக்கு. விஜயும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தா திமுக வந்து ஊதி விட்டுருக்கலாம்.
ஓகே சார். அப்போ விஜய் அவர்களுக்கு எதிரா வைக்கிற கேள்வி, இப்போ வைக்கிற கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். 120 வேட்பாளர் கூட சந்திக்காத விஜய் எப்படி 120 இடத்துல ஜெயிக்க முடியும் கேக்குறாங்களே. அதே ஆளுங்களுக்கு ஒரே ஒரு பதில், ம். மதுரை ஏர்போர்ட்ல இருந்து காரைக்குடிக்கு வரத்துக்கு 1 மணி நேரத்துல வந்துடலாம். இவர் ஏன் 5 மணி நேரம் ஆச்சு வரத்துக்கு? அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணாரு ஏன்? அங்க வரக்கூடிய ஜனங்க குறைஞ்சது 8 லட்சம் பேர் பார்த்திருக்காருங்க அந்த வழியில, அந்த ரோட்ல வண்டி. அவங்க எல்லாம் வாக்காளர்கள் கிடையாது. இது வந்து ரோட் ஷோ பண்ணிருக்காரு. அவர் வந்து மீட்டிங் குறைச்சு போயிருக்காரு. அவர் ஏற்கனவே 20 வருஷமா பண்ணிருக்கு. எம்ஜிஆர் எப்படிங்க 8 மாசத்துல சீஃப் மினிஸ்டர் ஆனாரு? என்டிஆர் எப்படிங்க ஆனாரு? விஜய் ஏங்க ஆகக்கூடாது? திமுக தான் வரணுமாங்க? தமிழகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி. விஜயுடைய வாக்கு எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிறீங்களா? ஒன்னே ஒண்ணுங்க தம்பி, எம்ஜிஆர் இருந்த போது மொபைல் போன் கிடையாதுங்க. இப்ப விஜய்க்கு மொபைல் போன் இருக்கு. விஜயகாந்த் இருந்த போது கூட போன் கிடையாது. விஜய் வந்துட்ட அப்புறம் வந்துடுச்சு. இந்த மொபைல் போன்னால வீட்டுல உட்காந்துட்டு நீங்க 500 வாக்கு சேர்க்கலாம். இது 500 பேர் 500 வாக்கு சொன்னா மொத்தம் 2,50,000 வாக்கு வந்துடும் உங்களுக்கு. அதே மல்டிப்ளை பண்ணி இது பாருங்க, விஜய் வந்து ஒரு பத்திரிகையாளனை சந்திக்கலை தரிக்கிறோம். பத்திரிகையில ஒரே ஒரு நாள் விளம்பரம் கொடுத்தாரு தவிர மீதி விளம்பரம் கொடுக்கல. அவருக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த கிரேசினஸ் இருக்கு பாருங்க. வந்து அவர் பின்னாடி வண்டியில ஓடி வந்து அவர் பேசினான பதில் சொல்றது, இப்படி கை தூக்குறது, அதனால நார்த் இந்தியன் ஸ்டைல் வந்துருச்சு. அதுல துணியை வீசுறது நரேந்திர மோடி பண்ற மாதிரி அவரும் பண்றாரு. நான் 2013-14 நரேந்திர மோடிக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அந்த வரவேற்பை நான் விஜய்க்கு பார்த்தேன் தமிழக தேர்தலில். தேர்தல் முடிவு திமுக மீது எதிர்வலிக்கும். நான் வந்து விஜய்க்கு வருதா இல்லையா, திமுக ஆட்சிக்கு வராது. ஆன்டி இன்கம்பன்ஸ் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் கும்பலா பார்த்தா 85% ஓட்டு வந்தது உங்களுக்கு. புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல நான் எத்தனையோ தேர்தலை பார்த்து 85% வந்ததே கிடையாது தம்பி. இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரானது தானே. ஆமா, வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க 93%ங்க, சும்மா இல்லைங்க. எங்க பண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில 92%ங்க. எங்க 100 பேர்ல 90 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சார். தமிழ்நாட்டுல 100 பேர்ல 85 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சார். சோ இதெல்லாம் எதிர்குறிக்கிறது தமிழகத்தின் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, ஒரு அசிங்கமான எண்ணங்கள், போதைப் பொருள், பாலியல் கொள்கை, அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இனிமேல் பேசக்கூடாது. எல்லாம் பாக்ஸ்ல வந்துருச்சு. பாக்ஸ்ல வந்து ஓபன் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதையை வச்சு நம்மளும் பேசிட்டு இருக்கோம். என்னுடைய கருத்து, கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு சைசபிள் ஓட்டு எடுப்பாரு. எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் நடுவா இருப்பான்னு கேட்டீங்கன்னா 3வது வருவாங்க. எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் 3வது விஜய் வந்துருவாங்க. நடுவுல வராரோ இல்லையோ. எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜகவுடன் அவர் போயிருந்தார்னா நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பார். நிறைய சீட்டு வெற்றிருப்பார். ஆனா அவர் செய்த தவறு என்னன்னா 2 படகுல போனாரு. ஒரு பதக்கு கவுந்துச்சுன்னா இன்னொரு பதம் நீங்க ஊந்துருவீங்க. ஒரு படம் நின்றுட்டு போகலாம். படகு ஓட்டுறது எப்பயும் உட்காந்துட்டு கிடையாது. பாத்துருக்கீங்களா நீங்க? அவன் நின்றுட்டு போடுவான். அவன் நின்று பார்த்து பேலன்ஸ் இருக்கும். இவர் 2 போய் விட்டாரு. ஒண்ணு நீங்க மாநில அரசை விரோதம் பண்ணுங்க, இல்ல மத்திய அரசை விரோதம் பண்ணுங்க. இவர் உதயநிதியோட தான் அவர் சண்டை போட்டாரு. அதனால வந்து வம்பு. அது இதே உதயநிதி தானே வரவேற்றாரு. விஜய் ஆட்சி வந்தது, கட்சி ஆரம்பிச்ச உடனேயும் இப்ப ஆட்சி பார்த்தது வெறுக்கிறாங்க. விஜய் வந்து அவன் நினைச்சா இவ்வளவுதான் இருப்பாருன்னுட்டு அவர் எப்படி வளர்ந்துட்டார், பயப்படுறாங்க. தொடர்ந்து இங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது சார். என்ன அப்படின்னா, திமுக இங்க வந்து மிகப்பெரிய அளவுல மறுபடியும் ஒரு திமுகவுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஆட்சி மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தொடர்ந்து விஜய் மேல ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்ணப்படுது அப்படின்னா, இவர் வந்து ஒரு சரியான தலைவர் பாதையில போகல, எப்படி தாவேக்காங்கிறது வந்து உடனே முதல் வருஷத்துக்கு 2 வருஷத்துல ஒரு ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் தாவேக்காவை எதிர்த்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மீடியாஸ். இந்த நரேட்டிவ் எல்லாம் எப்படி சார் நீங்க பாருங்க? அதான் திமுக மீடியான்னு என்ன சொல்றேன் நானு. கோபாலபுரத்து மீடியா, ஸ்டாலின் மீடியான்னு சொல்றோம். அதுதானே சொல்றோம். அந்த மீடியாவை தானே தகர்ந்து எடுத்தது 85%. அந்த மீடியா டிஎம்கே நிறைய 100 சீட்டு 234 சீட் ஜெயிச்சிருக்கணும். ஏன் ஜெயிக்கல? எதுவும் வரல. அவங்களும் ஏன் போல்ஸ்டர்ஸ் 120 தான் சொல்றாங்க. ஸ்டாலின் எப்படி சொன்னாரு 200 சீட் வரும்னுட்டு? இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கேள்வி கேட்டாலும் அந்த 85% ஓட்டு விகிதத்துக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது தம்பி. ஆமா சார், திரும்ப அதுக்குதான் வரோம் நம்ம. இந்த 85% ஓட்டுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து எஸ்ஐஆர்னால வந்துச்சு, பெருசா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இதே திமுக எஸ்ஐஆரை எதிர்த்தாங்க. எஸ்ஐஆர்ங்கிறது ஜனநாயகத்தை அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா வந்துருச்சு அப்படின்னா எஸ்ஐஆர் தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. உண்மையிலே அப்படித்தானா? அப்படியா? இது எஸ்ஐஆருக்கு ஓட்டு சோரின்னு பீகாருக்கு ஏன் போய் கான்வெஸ்ட் பண்ணணும் ராகுல் காந்தியோட ஸ்டாலின்?
இப்ப வரவேற்கிறாராக்க. இப்ப அண்டை மாநிலமான கேரளால காங்கிரஸ் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதே ஓட்டு எக்ஸிட் போல் அங்க வந்து எஸ்ஆர் ஜெயிச்சிடுச்சா காங்கிரஸுக்கு? தோல்வி அடைஞ்சுதா? என்னங்க பதில்? அப்போ இங்க இங்க வந்து மாற்றத்துக்கான ஒரு அரசியல் மக்கள் எதிர்பார்த்து இருக்காங்க. அதனுடைய வழித்தடத்துலதான் இந்த எலெக்ஷன் முடிவும் போகுது அப்படிங்கிறது உண்மைதானே சார்? முடிஞ்சாச்சு. திமுக அவருடைய ஆட்சி முடிந்து விட்டது, அடிச்சு போட்டு சொல்லலாம். இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆட்சி. அதே சமயத்தில் விஜய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நிச்சயம். பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இருந்ததுன்னா அது பிரதிபலிக்கும் வாக்குகளாக, சீட்டுகளாக. நான் எல்லாரும் சொல்றாங்க 120. என்னுடைய எஸ்டிமேஷன் வந்து 35-40 வந்து நிப்புங்க. நின்றதுனாலே உங்களுக்கு திமுகவுக்கு அந்த குறைஞ்சிருங்க. திமுக இருக்கிற கூட்டணிகள்ல கட்சி தான் ஆடுங்க. இதெல்லாம் தான் நடக்க போகுதுங்க போஸ்ட் 5th of May. அதுக்கு முன்னாடி நான் சொல்லல. ஓகே சார். அது நம்மளும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மனநிலையில இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து பெருவாரியான வாக்குகள் யாரோட பிரிப்பாரு அப்படிங்கறத ஒன்று இருக்கு. இவன் திமுக காரண்ட் கேட்டா அதிமுக காலிங்க அப்படிங்கிறாங்க, அதிமுக காரண்ட் கேட்டா திமுக காலிங்கிறாங்க. டிஎம்கே தான் பிரிச்சிருக்காரு. ஏன்னா அவர் பேசியிருந்த அதிமுக பத்தி ஒரு வார்த்தை பேசவே இல்லையே. இந்த பேசினதுல ஒரு நாள் பேசி விட்டார். பாஜக ஒரு நாள் பேசி விட்டாரு. அவர் ஸ்டாலின் சாருன்னு சொன்னாரே தவிர என் படத்தை ஏன் ரிலீஸ் பண்ண விட்டாருன்னு அது ஏடிஎம்கே பத்தி சொல்லவே இல்லையே. அப்படின்னா கரூர் விஷயத்துக்கும் போது பாஜகவுக்கு ஹேமமாலினி தலைமையில ஒரு பொதுக்குழு வந்து எம்பிக்கள் குழு வந்தது கரூருக்கு. அதுக்கு வரவேற்றாரு, தேங்க்ஸ் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அசம்பிளியில பேசும்பொழுது நீங்க இக்னோர் பண்ண முடியாது விஜயன்னு சொல்லும் போது விஜய் அவருக்கு நன்றி தெரிவிச்சாரு. எது இருப்பினும் விஜயை ஒதுக்கி தள்ள விட முடியாது. வரக்கூடிய 10-15 நாட்களில் காங்கிரஸ் திமுக உறவு பிரிந்து விடும், முறிந்து விடும். அதிலிருந்து தான் தமிழக அரசியல் 2029க்கு பயணமாவார்கள். என்னை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. நான் வந்து ஜேவிசி போல் நான் சப்போர்ட் பண்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை இங்க வந்து தொங்கு சட்டமன்றம் வருது அப்படிங்கிற கணிப்பு இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயவுடைய ஆதரவை கோருவாரா, விஜய்கிட்ட ஆதரவு கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு ஆதரவாக கூட திமுக கூட்டணியில இருந்து 2-3 பேர் ஆதரவு தயாரா இருப்பாங்க. திமுக கூட்டணியில இருந்து அதிமுக வர தயாரா இருக்காங்க. ஆமா 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 கண்டிப்பா 2-3 கட்சிகள் தயாராக இருக்கின்றன. ஓகே ஓகே ஓகே. எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு மைனாரிட்டி முடிச்சிட்டு மைனாரிட்டி ஓட்டு கிடையாதுங்க. அது மெஜாரிட்டி. 5 வருஷம் நீங்க கட்சி நடத்தி ஆகணும், ஆட்சி நடத்தி ஆகணும். திருப்பி இன்னொரு தடவை நீங்க எலெக்ஷனுக்கு போக முடியாது. தொங்கு சட்டசபைன்னு வந்துருச்சுன்னா அப்போ அந்த அடுத்த வாட்டி 6 மாசம் எலெக்ஷன் வச்சா நீங்க திருப்பி வருவீங்கன்னு நினைச்சு அது சொல்லுங்க. சோ அதனால இதை வச்சு ஓட்டுவாங்க. 2 வருஷம் ஓட்டி தான் ஆகணும். அதுதான் ஒரு முதிர்ச்சியை காண்பிக்கிறது. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் பல ஆதரவுகள், எதிர்பாராத ஆதரவுகள் வந்தாலும் வரும். இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு சொல்லிடுங்க சார். மக்களுடைய என்னதை திமுகவிற்கு எதிராக இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடும். அதிமுக முதலிடத்திற்கு விடும். விஜய் 2வது இடத்துக்கு வருவார். இதுதாங்க என்னுடைய கணிப்புங்க. நான் டைம்ஸ் நவனுடைய எக்ஸிட் போல், ஜேவிசி ராமனுடைய எக்ஸிட் போல நான் ஆதரிக்கிறேன். இந்தியா டுடேவோடதும் நீங்க ஆக்சிஸ் இந்தியாவோடதும் நீங்க ஆதரிக்கிறீங்க. ஆதரிக்கிறேன்னா அவங்களுடைய ஒரு கருத்தை வெளில கொண்டு இருக்காங்க பாருங்க, தைரியமா. அதை நீங்க பாராட்டணும் இல்லையா? இத்தனை குடைச்சல் மடைச்சலுக்கு நடுவுல அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்களே. பொதுமக்கள் சொன்னதான் அவங்க திருப்பி சொல்றாங்க. அவங்க வந்து 3 லட்சம் சைஸ் ஆஃப் இது பண்ணின்னு சொல்றாங்க. 3 லட்சம் பேர் சொல்லிக்கத்தான் திருப்பி சொல்றாங்க. சரி சார், தொடர்ந்து சந்திப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.